காலில் வந்து புண்ணு இருக்குது, இனிப்பு நீர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற போது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். உங்களோட இனிப்பு அளவை வந்து முடிந்த அளவுக்கு 7க்கு கீழே கண்டிப்பாக கொண்டு வரணும். எந்த கிருமியினால் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கு உண்டான சரியான ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல முறை இருக்குது. ரொம்ப நாள் நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கால் புண்ணு வந்து சரி ஆகாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் இனிப்பு நீர்னால் கால் புண்ணு வந்திருக்கு, அதனால ரொம்ப நாள் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ட்ரெஸ்ஸிங் போயிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். காலில் வந்து புண்ணு இருக்குது, இனிப்பு நீர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற போது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். டெய்லி உங்களோட இனிப்பு அளவை நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களோட இனிப்பு அளவு அதிகபட்சம் 7க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. உங்களோட காலில் புண்ணு இருக்குது, டெய்லி ட்ரெஸ்ஸிங் போகிறீங்க, இனிப்பு வந்து உங்களுக்கு 10 இருக்குது, 12 இருக்குது, 15 இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட கால் புண்ணு ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், தாமதமாகும். இந்த நேரங்களில் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு வைத்திய முறையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட இனிப்பு அளவை வந்து முடிந்த அளவுக்கு 7க்கு கீழே கண்டிப்பாக கொண்டு வரணும். இது கால் புண்ணு இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, காலில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ரொம்ப நாள் வந்து காலில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, சளை அதிகமாக இருக்குது, ட்ரெஸ்ஸிங் போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னா எந்த கிருமியினால் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கு உண்டான சரியான ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல முறை இருக்குது. அது வந்து கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கால் சளத்தில் இருந்து அந்த சளத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா எந்த ஆன்டிபயோட்டிக்கு உங்கள் கால் புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்றத நம்மளால் தெளிவாக அந்த ரிப்போர்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க முடியும். 3வது விஷயம், காலோட இரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ கால் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க, ரத்த ஓட்டம் சரியாக இல்லை, காலில் உள்ள நரம்புகள் ரொம்ப சுருங்கிருச்சு, அப்படி இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கால் புண்ணு வந்து சரி ஆகாது. ஸோ அதனால் காலில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றதும் உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. 4வது விஷயம், ஒவ்வொரு தடவை ட்ரெஸ்ஸிங் போகும்போதும் ட்ராக் ரெக்கார்ட், அதாவது அதோட படங்களோ இல்லை அந்த புண்ணு வந்து எப்படி வந்து முன்னேறி வருது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காலில் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படின்னா உணவு கட்டுப்பாடும் நீங்கள் வந்து சரியாக பார்த்துக்க மாட்டீங்க, இனிப்பை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணுன்றதையும் அலட்சியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புண்ணு எப்படி சரியாகுதுன்றதோட ட்ராக் ரெக்கார்ட் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் அவங்களோட அட்டெண்டர்ஸ் கிட்ட, உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுற டாக்டர்கிட்ட கூட நீங்கள் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 5வது விஷயம், கால் புண்ணு இருக்கும்போது ரொம்ப கால் புண்ணை வந்து அந்த தோள்கள் அப்புறம் அதில் உள்ள சதைகளை ரொம்ப வெட்டி எடுக்க கூடாது. ஏன்னா கால் புண்ணு இருக்கும்போது இனிப்பு நீர் இருந்தாலே உங்களோட அந்த புண் சரியாகிறது வந்து ரொம்ப தாமதமாகும். அதனால் ஒரே டாக்டர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளினிக்காக மாறி நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு இந்த கிளினிக்கில் வந்து அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் வச்சு ஃபஸ்ட்டு அந்த டிப்ரைமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கால் புண்ணு அதில் உள்ள அந்த கெட்டுப்போன இல்லைன்னா இன்ஃபெக்ஷனான பகுதிகளை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. நீங்கள் திடீர்னு வேறு கிளினிக் மாறினீங்கன்னா அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானில் பண்ணுவாங்க. இதனால் முடிந்த அளவுக்கு ஒரே டாக்டரை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் காஜாங்கில் இருக்கீங்க, இல்லை காஜாங்க்கு அருகாமையிலையோ இல்லை ஸ்லாங்கோரில் இருக்கீங்க, எங்களோட வைத்திய முறை, அதாவது உங்களுக்கு இந்த கால் புண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களை வந்து நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.